சரிகமபால டாப் 5 இந்த போட்டியாளர்கள் தான் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த 5 போட்டியாளர்கள் யாரு? என்னென்ன நடக்க போகுது? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 சீனியர்ஸ் இறுதி கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எந்த நபர் வெளிய போவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்கு. ஏன்னா நல்லா பாடுறவங்க திடீர்னு மோசமா பாக்கி வெளிய போடுறாங்க. மோசமா பாடுறவங்க திடீர்னு நல்லா பாடி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறாங்க. இது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப சரிகமபா நிகழ்ச்சியில 10 பேர் வந்து இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே ஃபைனலுக்கு போக போறது அப்படிங்கிறது 5 பேர் தான். யார் அந்த 5 பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள்ட்ட எழுந்திருக்கு. பொதுவா சோசியல் மீடியால இவங்கலாம் கட்டாயம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பேர் அடிபட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சபேஷன் இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காரு. எல்லா வாரமுமே கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காரு. அவரு கண்டிப்பா போவாரு. முதல் ஆளா சொல்றாங்க. இரண்டாவது சுசாந்திகா. இவங்களுக்கும் சபேஷனுக்கும் தான் போட்டியுமே. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா சுசாந்திகாவும் டஃப் கொடுத்து பாடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை தாண்டி 3வது அடிபடுற முதல் பேர் யாரு அப்படின்னா பவித்ரா தான். இவங்களுக்கு மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. தொடர்ந்து சூப்பர் ஹிட்டா பாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் சொதப்பினாலுமே அடுத்த வாரம் அதை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. 4வது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியா. இனியா வந்து இந்த சீசன்ல அன்பிரடிக்டபிள் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வாரம் ரொம்ப சூப்பரா பாடுறாங்க, கோல்டன் ஷவர் வராங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. அதற்கு அடுத்த வாரம் அதுலேருந்து மீண்டு வராங்க. அதற்கு அடுத்த வாரம் அவங்க கோல்டன் ஷவர் வாங்குறாங்க. இப்படி அப் அண்ட் டவுன்ல தான் இவங்களோட கிராஃப் வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இவங்களுமே டாப் 5 போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. 5வது நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. முன்னாடி இருக்கவங்க கூடலாம் மோதி இவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா டஃப் தான். ஆனா கண்டிப்பா டாப் 5க்குள்ள இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சபேசன், சுசாந்திகா, பவித்ரா, இனியா, செந்தமிழன் இந்த 5 பேர் தான் கண்டிப்பா டாப் 5 இந்த சீசனோட ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது அப்படியும் நடக்கலாம், இல்ல ஆல்டர்னேட்டா மாறவும் செய்யலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 பேர் போவாங்களா, இல்ல வேற யாரும் வர வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசல்டா அவர்கள் மேல கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்குது. இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஜாய் கிரிசல்டா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டாரு, நான் கர்ப்பமா இருக்கப்ப என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. மேலும் தொடர்ந்து அவரை பத்தி அவதூறு பரப்பி சோசியல் மீடியால பேசி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில இதை பத்தி முதல் முறையா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஓப்பன் அப் ஆகியிருக்காரு. குறிப்பா ஜாய் கிரிசல்டா மேல கேஸ் கொடுத்திருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, தேவையில்லாம என்னை பத்தி அவங்க வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே டெலீட் செய்யப்படணும். அது மட்டும் இல்லாம இனிமேல் அவங்க என்னை பத்தி பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்னோட மாதம்பட்டி ரங்கராஜ் பிரைவேட் லிமிடெட் அந்த ஒரு கம்பெனி நேம இழுத்து பேசியிருக்காங்க. அவங்க என் கம்பெனி நேம இழுத்ததுனால மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 12.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இதே மாரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும். என்ன பத்தியும் என் கம்பெனிய பத்தியும் இனிமேல் அவங்க பேசவே கூடாது அப்படின்னு அவரு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.